ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ். எல்லாரும் இப்போ இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம இன்னைக்கு பஸ் டென்னிஸ் கேமில் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட தமிழ்நாடு டிராஃபிக் மோட், அதாவது கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் எல்லாம் இருக்க ஒரு டிராஃபிக் மோட் தான் அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அந்த ஓபி ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபுல் வீடியோ அதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுல எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது இந்த ஓபிபி லிங்க், அதாவது இந்த தமிழ்நாடு டிராஃபிக்கில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி இந்த இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வீடியோவோடது பெருசாக தான் இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு நம்ம வந்து இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோட் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கேமுக்குள்ள கேரேஜே வந்து இப்படி தான் காட்டும். அதையும் தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி நம்ம எப்பயும் போல் சைடில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கும். நம்ம ஃப்ரீ மூட் கொடுத்துக்கலாம். ஃப்ரீ மூட் கொடுத்திங்கன்னா நம்ம அதில் மேப்புலேருந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், மேப்லாம் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா கொடுத்த மேப் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லோட் ஆகி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இது ஒன்றும் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு இந்த பிளேஸ்லேருந்து இங்கே போகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். நமக்கு லோடிங் இதில் என்ன ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டீம் கேபிஆர் அஃபீஷியல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. எப்பயும் போல் நார்மலாக கேம் உள்ள போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த ட்ரக் சிமுலேட்டர் ஐடி, அந்த ட்ரக் சிமுலேட்டரோட கேம் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பார்த்தேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து நான் ரிவ்யூ பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் நான் கவர் பண்ணுறேன். அதேமாரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் உங்களால் முடிஞ்ச லோபல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், நம்ம கேமில் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஜெட் பஸ்ஸோட இதே சூப்பராக மாடிஃபை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டு முன்னாடி லைட்டு, எக்ஸ்ட்ரா அந்த இது பம்பரு எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைட்டு, உள்ளே அந்த பஸ்ஸோட உள்ளே வந்து இன்டீரியர்லலாம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம கேபினில் உள்ளே பார்த்தீங்கன்னாவே பாருங்கள், ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. மேலே மாலை, சாமி ஃபோட்டோ எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு வந்து வெளியில் போனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். அது ஃபுல்லாக பாருங்கள். சைட்லலாம் குப்பை மண்ணெல்லாம் கொட்டின மாதிரி தமிழ்நாடு டிராஃபிக்கில் இருக்குமே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம டிரைவரோட அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு வந்து காஃபி கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஒரு டிப்பர் லாரி ப்ளஸ் வந்து இப்போ தான் பார்த்தீங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து போச்சு. கவர்மெண்ட் பஸ் போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. வேறு இன்னும் என்னென்ன வண்டிலாம் வருதோ அப்பப்போ சின்ன சின்னதாக உங்களுக்கு ஷார்ட்ஸாக சின்ன சின்னதாக காட்டுறேன். பாருங்கள், ஆண்டவர் டூரிஸ்ட் பஸ்ஸோட மாடலும் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃபிக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் வீடியோ சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக பார்த்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்ன கமெண்ட் கேட்குறீங்களோ அதுக்கான ஃபுல் ரிப்ளை வந்து நான் கொடுத்துருவேன். அப்படின்லாம் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கூட நான் மேக் பண்ணி போடுறேன். அதில் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். பாருங்கள், அதேமாதிரி நமக்கு வந்து வெளியே வந்து இந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி ஊர் பேர்லாம் பாருங்கள், சேலம், பெங்களூரு, கோயம்புத்தூர், மைசூர், பாலக்காடு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து ஆர்னோடது மட்டும் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்றேன். டிஃபால்ட்டாக நம்ம பஸ்ஸில் சென்டர், அதில் ஸ்டேரிங்கில் சென்டரில் இருக்கிற ஆர்ன் அடித்தோம்னா சவுண்ட் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம இதில் ஆட் பண்ண ஹார்னோட சவுண்ட்லாம் நீங்கள் வந்து இதில் கேட்டிருப்பீங்க. நான் வந்து பஸ்ஸை ஓரம் கட்டிட்டு அதில் இருக்கிற பின்னாடி வர வண்டி எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஓவராலாக நான் எல்லாமே காமிச்சிருக்கேன். அதேமாரி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா இதோட வீடியோவே
கொஞ்சம் லென்த் அதிகமாக போயிடுச்சு. வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ண சொல்லி பார்த்துடலாம். நான் வந்து இதில் சொல்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மோட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன், மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கூட மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இந்த மோட் லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தோடனே இந்த சேனலோட தான் வரும். நம்மளோட டீம் கேபிஆர் அஃபிஷியல் அவங்க சேனல் தான். இடத்துல பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பாருங்கள் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நாம் டவுன்லோட் பண்ண போகிறது 2 தான். அதாவது பஸ்மேட் இந்தோனேசியா மோடு ஆப்பிகே ப்ளஸ் வந்து ஓபிபி, இது 2 தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம இதில் வந்து பஸ்ஸில் 4.3.4 மோடு ஏபிகே ப்ளஸ் ஓபிபி தமிழ்நாடு டிராஃபிக் பை டீம் கேபிஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லிங்க்கு, அந்த லிங்க் டச் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நேரடியாக அவங்களோட வெப்சைட்டில் தான் வரும். மேலே ஃபுல்லாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டிராஃபிக் மோடு தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாம் கலந்த ஒரு டிராஃபிக் மோடு தான். ஏபிகே ப்ளஸ் ஓபிபி ஜெட் பஸ் டூரிஸ்ட் பஸ் வேரியண்ட் ஃபுல் மோட் டிராஃபிக்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கு ப்ளஸ் வந்து மேலே தந்தீங்கன்னா நம்ம ஓபிபி ஜெட் பஸ் ப்ரைவேட் வேரியண்ட் ஃபுல் மோட் டிராஃபிக்னு சொல்லி இன்னொரு லிங்க், 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு இதை வந்து டச் பண்ணி உள்ளே போயிடலாம். நீங்கள் டச் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களோட ஆஃபீஸில் தான் உள்ளே வரும். மேலே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக தள்ளிட்டுவாங்க. தள்ளிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் தனித்தனியாக கொடுப்பாங்க. அதாவது இன்ஸ்டால் மேப் ஏபிகே, லிங்க் மேப் இன்ஸ்டாலர் ஏபிகேன்னு இருக்கும். அடுத்தது இன்ஸ்டால் பஸ்ஸு 4.3 ஏபிகே ஆப் தனியாக நம்ம டவுன்லோட் பண்ணணும். ப்ளஸ் ஓபிபி அது தனியாக டவுன்லோட் பண்ணணும். நம்ம இதில் இருக்கிற 3மே டவுன்லோட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 2 மட்டும் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அது எல்லாமே ஷேர்மிஸ் டவுன்லோட் பண்ணுறது தான். இந்த 3ஐயும் காட்டுறேன். அதில் 2 மட்டும் தான் நான் டவுன்லோட் பண்ணுறது வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது 3ஐயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நம்ம ஷேர் நோட்ஸில் உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி டைம் ஓடும். டைம் ஒரு டச் பண்ணி நம்ம கிரேட் டவுன்லோட் லிங்க்கு சொல்லியிருக்கோம். அதை ஒரு டச் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜுக்கு உள்ளே போகும். அதில் பாருங்கள் கீழே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஒரு டச் பண்ணி ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மோடை வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை. அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறது மட்டும் ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டேன். ஓபிபி ஃபைல், அதாவது டிராஃபிக் அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் மார்க் பண்ண இந்த லிங்க்கு டச் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த லிங்க்கு டச் பண்ணிக்கலாம். இந்த இதில் உள்ளே போகிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது டிஃபிகல்ட் மீன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா நேரடியாக அவங்களோட வெப்சைட்டில் உள்ளே போகும். அவங்க வந்து டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இது மாதிரி வெரிஃபை பண்ணோம். gplinks.co அப்படின்னு சொல்லி அந்த இதில் இருக்கும். இதில் வெரிஃபை ஆகி அந்த டிக் பண்ணணும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிக்கும். அதனால் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் நம்ம சேனலில் எவ்வளோ அளவுக்கு அப்டேட்லாம் போட முடியுமோ அவ்வளோக்கு எல்லா அப்டேட்டுமே போட்டு தான் இருக்கும். ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தோன்னே அது வரும். இது மாதிரி வந்துடும் நமக்கு. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு மோட் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். அதேமாதிரி இந்த இதுக்கும் இந்த வீடியோ இந்த இதுலேயும் இந்த ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வருதுல, இது 3 தடவை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதை மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுறேன். ஏன்னா 45 நிமிஷம் இதிலே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த டவுன்லோட் பண்ணுற இந்த இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுறேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கள். இதில் வந்து நமக்கு அந்த செகண்ட் வந்து 3 தடவை வெரிஃபை பண்ணணும். நம்ம 3 தடவை வெரிஃபை பண்ணால் தான் நம்ம இதாகும். நீங்கள் இதை வந்து 3 டைம் வந்து லோட் ஆகும். அது பாருங்கள், இப்போ நான் வெரிஃபை கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து திரும்ப கண்டினியூன்னு இருக்கும். அந்த கண்டினியூ திரும்ப கொடுக்கும். அது மாதிரி 3 தடவை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் இதே உள்ளே போகும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கும். நான் எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்லைடு போட்டு தான் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதை முடிஞ்சதுக்கப்புறம் கெட் லிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். அதை டச் பண்ணிங்கன்னா போதும். டச் பண்ணி ஒரு பேக் கொடுத்துருங்க. நாங்கள் நேரடியாக ஷேர் மோட்ஸில் உள்ள வந்துடும். ஷேர் மோட்ஸில் உள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இதில் எப்பயும் போல் நம்ம ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும். இந்த பேஜ் டவுன்லோட் லிங்க் கொடுத்து ஃபஸ்ட்டு பேக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள உள்ளே போவோம். அடுத்தது மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மோடு இந்த இதுவும் டவுன்லோட் ஆகிக்கும். 2 ஃபைலும் டவுன்லோட் ஆகிக்கும். அடுத்து வந்து எப்படி எக்ஸெப்ட் பண்ணுறது, எப்படி இந்த ஃபைலாம் கொண்டு போய் நம்ம கேமில் ப்ராப்பராக வைக்கணும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறேன். அதை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எப்படி இஜெட்ஹெச்ஓ ஆப்பில் வந்து எக்ஸெப்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். நீங்கள் இஜெட்ஹெச்ஓ ஆப் வச்சுருந்தீங்கன்னா இஜெட்ஹெச்ஓ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த 3 இதுவுமே அதில் நான் சொல்லியிருப்பேன். அந்த 3வது சொல்லியிருக்க மாட்டேன். அந்த 3 இதுவுமே டவுன்லோட் பண்ணிடுங்க. மேலே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணி மேலே வந்துடுங்க. மேலே வந்தீங்கன்னா அந்த 3 ஃபைலுமே நம்ம எக்ஸெப்ட் பண்ணணும். அதாவது ஏபிகே கிராஃபிக்ஸ் மோடு,
மோடு டவுன்லோடரு ப்ளஸ் வந்து டிராஃபிக்கு 3 டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் ஆகும். கிராஃபிக்ஸ் தனியாக டவுன்லோட் பண்ணணும், மோடு கேமை வந்து தனியாக டவுன்லோட் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஓபிபி வந்து தனியாக டவுன்லோட் பண்ணணும். நான் வந்து லைனாக ஒவ்வொன்றா எக்ஸெப்ட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இது அதாவது கிராஃபிக்ஸ் மோடு, இதை நம்ம டச் பண்ணி நீங்கள் எக்ஸெப்ட் இயர் கொடுத்துருங்க. எக்ஸெப்ட் இயர் கொடுத்தீங்கன்னா நமக்கு இது ஒரு தனியாக ஒரு மோடு ஏபிகே தனியாக வந்துடும். அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் மோடு தனியாக அது ஒரு ஏபிகே மாதிரி தான் வரும். ப்ளஸ் வந்து ஓபிபி வந்து தனியாக டவுன்லோட் பண்ணணும். இந்த மூணுமே எப்படி ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி எது செட் பண்ணால் நமக்கு வந்து கேம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வந்து எக்ஸெப்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது நமக்கு மேப் டவுன்லோடர், அதுதான் நம்ம கேமில் இருக்கிற எல்லா மேப்புமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து கிராஃபிக்ஸு இதை டச் பண்ணி நீங்கள் எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்டரும் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி நான் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கேட்குது. நான் வந்து திரும்பவும் உங்களுக்காக இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக வந்து எக்ஸெப்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் இவ்வளோ நாள் பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இந்த 3வது ஃபைலையும் நம்ம டச் பண்ணி எக்ஸெப்ட் இயர் கொடுத்துக்கலாம். எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேம் கொடுத்துருங்க. நம்மளோட நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லா டீட்டெயில் பற்றி எல்லாமே ஒரு நம்ம ஆர்எம்ஆர் மோடு எல்லாமே ரிலீஸ் ஆகிற எல்லா டேட்டையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நம்ம ஆர்எம்ஆர் பஸ் மோடு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் அதில் பாருங்கள் எல்லாத்துமே சொல்லியிருப்பேன். அடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் மோடுன்னு இருக்கும், அதை டச் பண்ணி உள்ளே போங்க. அதுக்குள்ளே இன்னொரு ஃபைல் இருக்கும். ஃபைல் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் மோட் இருக்கும். இதோட டச் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது இன்ஸ்டால் கொடுங்க. இதில் எதுவும் எக்ஸெப்ட் டு அச்சீவ் எக்ஸெப்ட் இயரை கொடுத்துறாதீங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு இன்ஸ்டால் ஆகிரும். நீங்களும் அதே மாதிரி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்டால் இருக்குல்ல, இன்ஸ்டாலுங்கிறத கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துட்டு செகண்ட் வந்து நம்ம டவுன்லோடர் இது உள்ளே போயிட்டு இதை அந்த மேப்பு டவுன்லோடர் அதை கொடுத்துட்டு இதையும் நம்ம ஒரு டச் பண்ணிவிட்டு இதையும் இன்ஸ்டாலே கொடுங்க. எதையுமே எக்ஸெப்ட் இயரில் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி இதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் பாருங்க. எனக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால் கேட்குது, நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெளியே வந்துட்டு இந்த டிராஃபிக்னு இருக்கும், இந்த ஃபைலோட டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஃபைல் இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இந்த ஃபைல் ஆல்ரெடி ஏன்னா ஓபிபி. இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணிட்டு போய் நம்ம கேமில் வைக்கிறதுனால தான் நமக்கு தமிழ் டிராஃபிக் மோட் வந்து வரும். ஃபைல் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் காப்பி கட்டு 2 எதாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து காப்பியே கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு மேலே இந்த பாட்டம் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் வச்சு கொடுத்துருங்க. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளே வரணும், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வரணும். அதில் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும். ஆண்ட்ராய்டில் உள்ளே வந்துட்டு கீழே ஓபிபின்னு இருக்கும். ஓபிபியில் உள்ளே போனீங்கன்னா கேம் மேலேயே பஸ் மீட்டர் அப்படின்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு இது வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நீங்கள் இன்னொரு தடவை ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. நீங்கள் இப்போ காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு அந்த டிராஃபிக் மோட் வந்து ஒர்க் ஆகும். நான் பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி எனக்கு இருக்கனால நான் திரும்ப ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன் பாருங்கள். இது மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரே ஃபைலில் தான் கிடக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் இன்னொரு கூட பேஸ்ட் பண்ணி ஒன்றும் ஆகாது. அடுத்து வந்து இதில் வந்து இவ்வளோ தான். அடுத்து வந்து நான் எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் இதை அந்த ஃபைல் அதாவது பஸ் மீட்டர் இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸெப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேமுக்கு வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா இது மாதிரி பிளாக் கலரில் வரும். அப்போ வந்து அலோவ் பர்மிஷன் கேட்கும். இந்த அலோவ் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து காட்டும். ஆனால் அந்த பஸ் மீட்டர் தினிசை கேமுக்கான பர்மிஷன் எல்லாமே கொடுத்து வைங்க. மேக்ஸிமம் எல்லாமே அலோவ் பர்மிஷன் கேட்கும். அதாவது நம்ம ஃபோனில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணுமா வேணாமான்னு கேட்கும். அது யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் பாருங்கள். நான் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக அந்த எப்படி கொண்டு வரணும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இவ்வளோ தான் அந்த இது. அதே மாதிரி இந்த இது டவுன்லோட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளோ தான். ஒரு வேளை எனக்கு இதுலேயும் புரியல, வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வீடியோவாக நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோவே இன்னொரு தடவை ரிப்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிறது சேஃபாக இருக்கேன். நீங்கள் இருக்கிறது சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.